வணக்கம். நான் நடிகர் பசுபதிராஜ் பேசுகிறேன். மலையாள படங்களில் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ தற்செயலாக பார்த்திங்கன்னா ராட்சசன் படம் கேரளாவில் நல்ல ஹிட் ஆகி நல்ல பெரிய வரவேற்பை பெற்றது. ஸோ ஜனகணமன படத்தில் மூர்த்தின்னு ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டருக்கு அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறப்போ ராட்சசன் படத்தை பார்த்த ஜனகணமன படத்தினுடைய கதையாசிரியர் ஷாரிஷ் முகமது அவர் என்னை ரெஃபர் பண்ணார் டைரக்டர்கிட்ட. டைரக்டர் என்னை பார்த்து திருப்தியாகி என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. மலையாள படத்தில் நடிக்கணும்னு ஆர்வம், ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா மலையாள மொழி தெரியாது. அது பயத்தோடு நான் போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் எழுதி மனப்பாடம் பண்ணி நடிச்சிட்டேன். அப்புறம் நான் நினச்சேன், நல்லபடியாக பேசி நடிச்சிட்டோம், டப்பிங் நம்மளை கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நமக்கு தான் லாங்குவேஜ் தெரியாது, நம்ம தான் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி தானே நம்ம நடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சந்தேகப்பட்டு இருந்தேன். தற்செயலாக பார்த்திங்கன்னா டைரக்டர் இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் ஒரிஜினலாக பேசணுன்னு எனக்கு கம்பல் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்து அந்த மலையாள லாங்குவேஜை டப்பிங் பண்ண வச்சார். அந்த படத்தை நான் திரையில் பார்க்குறப்போ எனக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஒரு 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 எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பூரிப்பாக இருந்தது. காரணம் என்னென்னா, மலையாள மொழி தெரியாத நான் மலையாளம் பேசியிருக்கேனே அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியம். இதோட பெருமை எல்லாம் டைரக்டர் தான் சேரும். நான் ஜனகணமன படத்தில் இவ்வளோ பெரிய கேரக்டர் நடித்ததுக்கான காரணமாக இருந்த கதையாசிரியர் ஷாரிஷ் முகமது, டைரக்டர் டிஜோ ஜோஸ் ஆண்டனி மற்றும் கேமராமேன் சுதீப் அவர்கள், ப்ரொடியூசர் லிஸ்டின் ஸ்ரீபன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோட வாய்ப்பு ராட்சசன் மூலமாக தான் எனக்கு கிடைச்சதால் ராட்சசன் டீமுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.